நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ முஜே அப்படிங்கிற ஹிந்தி வேர்ட், அதோட மீனிங் ப்ளஸ் அது ரிலேட்டடாக இருக்கிற குட்டி குட்டி ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான ஹிந்தி வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஜே. முஜே. ஸோ முஜே அப்படின்னா என்ன மீனிங்? எனக்கு அண்ட் என்னை. எனக்கு என்னை அப்படின்னா முஜே அப்படின்னு ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். முஜே அப்படிங்கிற வேர்ட் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ரிலேட்டடாக இருக்க வாக்கியங்கள், அதாவது சென்டென்சஸ் நிறையா பார்க்கலாம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், முஜே அப்படின்னா எனக்கு என்னை. எனக்கு என்னை. ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேஷுவலாக வீட்டில் யூஸ் பண்ணுற வாக்கியங்கள் தான். டே டு டே லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது யூஸ் பண்ணுவோம், ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் முஜே ரிலேட்டடாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எனக்கு வேண்டும், முஜே சாஹியே. எனக்கு அப்படின்னா முஜே, வேண்டும் அப்படின்னா சாஹியே. ஸோ எனக்கு வேண்டும் அப்படின்னா முஜே சாஹியே. முஜே சாஹியே. ஞாபகம் வச்சுக்கோங்க, வேண்டும் அப்படின்னா சாஹியே. ஸோ எனக்கு வேண்டும் அப்படின்னா முஜே சாஹியே. முஜே சாஹியே. ஸோ எனக்கு அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ நம்ம முஜே அப்படிங்கிற வேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். முஜேங்கிற ஹிந்தி வேர்டு தான் யூஸ் பண்ணணும். எனக்கு முஜே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தண்ணீர் வேண்டும். நம்ம வீட்டில் கேஷுவலாக சொல்லுவோம் அம்மா கிட்ட எனக்கு தண்ணி வேணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் எனக்கு தண்ணி வேணும். இதை எப்படி நம்ம ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? எனக்கு அப்படின்னா முஜே, உங்களுக்கு தெரியும். தண்ணீர் அப்படின்னா பானி, தெரியும். வேண்டும் அப்படின்னா சாஹியே. இப்போ எனக்கு தண்ணீர் வேண்டும், இந்த 3 வார்த்தைக்குமே மீனிங் தெரியும். இப்போ இந்த 3 வார்த்தையும் நீங்கள் சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். முஜே பானி சாஹியே. முஜே பானி சாஹியே. எனக்கு தண்ணீர் வேண்டும், முஜே பானி சாஹியே. அவ்வளோதான். இதுதாங்க ஹிந்தி. ஸ்போக்கன் ஹிந்தி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய ஹிந்தி வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அழகாக ஹிந்தி பேசலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புத்தகம் வேண்டும். நம்ம பார்த்தோம்ல, எனக்கு தண்ணீர் வேண்டும் பார்த்தோமா. ஸோ தண்ணீருக்கு பானின்னு சொல்லுவோம். எனக்கு புத்தகம் வேண்டும் அப்படின்னா எனக்கு அப்படின்னா முஜே. புத்தகம் அப்படின்னா கிதாப் அப்படின்னு மீனிங். கிதாப். வேண்டும் சாஹியே. எனக்கு புத்தகம் வேண்டும், முஜே கிதாப் சாஹியே. முஜே கிதாப் சாஹியே. ஓகே, சப்போஸ் எனக்கு காஃபி வேண்டும், இது எப்படி சொல்லலாம்? முஜே காஃபி சாஹியே. முஜே காஃபி சாஹியே. எனக்கு மில்க் வேண்டும், எனக்கு பால் வேண்டும், முஜே தூது சாஹியே. தூத் அப்படின்னா மில்க். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னோ முஜே கிதாப் சாஹியே, முஜே காஃபி சாஹியே, முஜே பானி சாஹியே, இப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியும். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இதை எப்படி அழகாக ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? எனக்கு அப்படின்னா முஜே, தெரியும் அப்படின்னா பத்தா. முஜே பத்தா ஹை. எனக்கு தெரியும், முஜே பத்தா ஹை. முஜே பத்தா ஹை. எனக்கு தெரியும் அப்படின்னா முஜே பத்தா ஹை. முஜே பத்தா ஹை. இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், முஜே பத்தா ஹை. ஓகேவா? நான் சொல்கிற ஒவ்வொரு வாக்கியங்களுமே ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னா முஜே பத்தா ஹை. எனக்கு தெரியாது அப்படின்னா முஜே நஹி. நஹிங்கிற வேர்டு தெரியாது அப்படின்னு வரும்போது நஹி. நஹி பத்தா ஹை. தெரியும் அப்படின்னா பத்தா ஹை, தெரியாது அப்படின்னா நஹி பத்தா ஹை. எனக்கு தெரியாது, முஜே நஹி பத்தா ஹை. முஜே நஹி பத்தா ஹை. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட், எனக்கு வேண்டாம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தோம், எனக்கு வேண்டும் அப்படின்னு. ஸோ எனக்கு முஜே வேண்டும் சாஹியே. எனக்கு வேண்டும் முஜே சாஹியே. இங்கே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? முஜே நஹி சாஹியே. நஹிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும். முஜே நஹி சாஹியே. முஜே நஹி சாஹியே. முஜே நஹி சாஹியே. சேம் அதே மாதிரி தான் எனக்கு தண்ணீர் வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் செகண்ட் சென்டென்ஸ். அதாவது முஜே பானி சாஹியே.
இங்கே எனக்கு தண்ணீர் வேண்டாம் அப்படின்னா முஜே பானி நஹி சாஹியே, வேண்டாம், நஹி சாஹியே, நஹி சாஹியே, முஜே பானி நஹி சாஹியே, முஜே பானி நஹி சாஹியே. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது புரியவில்லை, எனக்கு இது புரியவே இல்லை. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? முஜே யக் சமஜ் நஹி ஆயா. முஜே அப்படின்னா எனக்கு, இது அப்படின்னா யக். சப்போஸ் அது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அது அப்படின்னா வக், அது அப்படின்னா வக். எனக்கு இது யக் புரியவில்லை, சமஜ் சமஜ் நஹி ஆயா, சமஜ் நஹி ஆயா, எனக்கு இது புரியவில்லை, முஜே யக் சமஜ் நஹி ஆயா. சப்போஸ் எனக்கு அது புரியவில்லை, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? சேம், முஜே வக் சமஜ் நஹி ஆயா, எனக்கு வக் சமஜ் நஹி ஆயா. இது மாதிரி தான் சொல்லணும். ஓகே, சப்போஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு, இதை எப்படி சொல்லலாம்? முஜே சமஜ் ஹோ கயா, எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு, முஜே சமஜ் ஹோ கயா. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னோடய ப்ரொனவுன்சியேஷன் பாருங்கள். எனக்கு இது புரிஞ்சிருச்சு, இதை எப்படி சொல்லலாம்? முஜே யக் சமஜ் ஹோ கயா. ஜஸ்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா முஜே சமஜ் ஹோ கயா. எனக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா முஜே யக் சமஜ் ஹோ கயா. எனக்கு அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா முஜே வக் சமஜ் ஹோ கயா. ஸோ இந்த சென்டென்சஸ் வந்து எனக்கு இது புரியவில்லை, முஜே யக் சமஜ் நஹி ஆயா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என்னை குறை சொல்லாதே, என்னை குறை சொல்லாதீங்க ப்ளீஸ். இதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? முஜே தோஷ் மத் தோ. தோஷ் அப்படின்னா குறை, என்னைனா முஜே. நம்ம இதுவரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிலேட்டடில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்னை அப்படிங்கிற சேம், ரெண்டுமே சேம் தான். எனக்கு என்னை ரெண்டுமே முஜே அப்படிங்கிற வேர்டு தான். ஸோ இப்போ என்னை அப்படிங்கிற வேர்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்னை குறை சொல்லாதே, முஜே தோஷ் மத் தோ. தோஷ், தோஷ் மத் தோ, முஜே தோஷ் மத் தோ. சொல்லாதே, மத் தோ, என்னை குறை சொல்லாதே, முஜே தோஷ் மத் தோ. தோஷ் மத் தோ. ஓகே, நீங்கள் வீடியோவோட எண்டிங்கில் எனக்கு அப்படிங்கிற ரிலேட்டடில் ஒரு குட்டி சென்டென்ஸ் நீங்களாம் ஃபார்ம் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னை போக விடு, இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? முஜே ஜானே தோ. என்னை போக விடு, என்னைனா முஜே, போக விடு, ஜானே தோ, என்னை போக விடு, முஜே ஜானே தோ. ஜானே தோ, என்னை போக விடு, முஜே ஜானே தோ, முஜே ஜானே தோ, முஜே ஜானே தோ. நெக்ஸ்ட் ஒன், என்னை கோவப்படுத்தாத, என்னை கோவப்படுத்தாத ப்ளீஸ் அப்படின்னு நம்ம கெஞ்சுவோம். இது எப்படி ஹிந்தியில் கெஞ்சுறதுன்னு பார்க்கலாமா? முஜே குஷா மத் கரோ. முஜே அப்படின்னா என்னை, கோபம் அப்படின்னா குஸ்ஸா அப்படின்னு சொல்லுவோம். குஸ்ஸா, குஸ்ஸா. ஸோ கோபப்படுத்தாதே அப்படின்னா மத் கரோ. முஜே குஸ்ஸா மத் கரோ. மத் கரோ அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும். மத் கரோ, முஜே குஸ்ஸா மத் கரோ, முஜே குஸ்ஸா மத் கரோ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், என்னை கொஞ்சம் பேச விடு, என்னை கொஞ்சம் பேச தான் விடேன். இது எப்படி சொல்லலாம் ஹிந்தியில்? என்னை முஜே கொஞ்சம் அப்படின்னா தோடி, தோடி, கொஞ்சம்னா தோடா அப்படின்னு சொல்லணும். ஸோ இதே நான் ஃபீமேல் சொல்கிறேன் அப்படின்னா முஜே தோடி பாத் கர்னே தோ அப்படின்னு சொல்லணும். இதே மேல் அப்படின்னா முஜே தோடா பாத் கர்னே தோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ தோடி அப்படிங்கிறதுனால ஃபீமேல். முஜே தோடி பாத் கர்னே தோ. பாத்னா பேச, கர்னே தோ பேச விடு, விடு. ஸோ இந்த விடு வந்துச்சுன்னா தோ, தோ. என்னை கொஞ்சம் பேச விடு, முஜே தோடி பாத் கர்னே தோ. தோடி பாத் கர்னே தோ, தோடி பாத் கர்னே தோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என்னை மன்னித்து விடு. ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவோமா? இதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? முஜே மாஃப் கர் தோ. இந்த விடு வந்துச்சுன்னா தோ. ஓகேவா? என்னை அப்படின்னா முஜே, மன்னித்து விடு, மாஃப் கர் தோ. என்னை மன்னித்து விடு, முஜே மாஃப் கர் தோ. மாஃப்னா மன்னிப்பு. முஜே மாஃப் கர் தோ, முஜே மாஃப் கர் தோ. என்னை மன்னித்து விடு, முஜே மாஃப் கர் தோ. நெக்ஸ்ட் ஒன், என்னை இதை செய்ய விடு.
முஜே இசே கர்னே தோ, விடு அப்படின்னா தோ, என்னை அப்படின்னா முஜே, இதை அப்படின்னா இசே, சப்போஸ் அதை அப்படின்னா உசே. என்னை இதை செய்ய விடு, செய்யனா கர்னே, என்னை இதை செய்ய விடு, முஜே இசே கர்னே தோ, முஜே இசே கர்னே தோ. சப்போஸ் அதை அப்படின்னா என்னை அதை செய்ய விடு, முஜே உசே கர்னே தோ, முஜே உசே கர்னே தோ. இப்போ என்னை இதை செய்ய விடு அப்படின்னா முஜே இசே கர்னே தோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், என்னை படிக்க விடு, முஜே பட்னே தோ, முஜே அப்படின்னா என்னை, படிக்க பட்னே, விடு தோ. சப்போஸ் என்னை எழுத விடு அப்படின்னா முஜே லிக்னே தோ, முஜே லிக்னே தோ, எழுத விடு. என்னை படிக்க விடு அப்படின்னா முஜே பட்னே தோ, முஜே பட்னே தோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ டோட்டலி இன்றைக்கி ஒரு 15 ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்த்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வாக்கியங்கள் தான், அதுவும் என்னை எனக்கு ரிலேட்டடில் யூஸ் பண்ணுற வாக்கியங்கள். இப்போது உங்களுக்கு முஜே அப்படின்னா என்ன வேர்ட், அது எப்படிலாம் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்களும் எனக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்யவாத் டு ஆல்.